வந்து இந்த 9 ஆர்ச் பிரிட்ஜு ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆக்சுவலாக ட்ரெயின் வர தண்டவாளம் மெயினாக சொல்ல போனால் இதுதான். வெளிநாடுகள்லேருந்து வரவங்களுக்கு வந்து அந்த நாடுகளில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ட்ரெயின் இருக்காது, க்ளோஸ் ஆகிருக்கும். அதனால் வந்து இங்கெல்லாம் இலங்கையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நேச்சர் மத்தியில் யாரோ ஒருத்தவங்க, நல்லா நோட் பண்ணிங்க, யாரோ ஒருத்தவங்க தொங்கி ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. அது அப்படியே ஃபேமஸ் ஆகி அது அப்படியே பிளாக்ஸில் அப்படியே போட்டு மக்களுக்கிடையே வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ இலங்கை மக்களுமே வந்து இங்கே நிறைய ஃபோட்டோ பிடிக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இப்படி க்ராஸ் ஆகும்ல, விஷயம் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு இல்லைங்க கீழுக்கா. ஸோ 9 ஆர்ச் அப்படின்னு போட்டு பாருங்க, தெரியுதுங்களா? அதுமாரி 9 இது இருக்கும். இங்கே என்னென்னா இங்கே வந்து 9 டிகிரியில் வந்து அந்த கர்வ் இருக்குது. ஸோ அந்த வளைவு இருக்குல்ல அது வந்து 9 டிகிரி ப்ளஸ் வந்து ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அது இதை வந்து இன்ஜினியரிங் பண்ணி கட்டினதுனால தான் வந்து இது வந்து இன்ஜினியர் வந்து இலங்கையை சேர்ந்தவர். பட் இது வந்து யார் பிளான் பண்ணி கொடுத்தாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஒரு 2 ஊருக்கு நடுவில் இந்த பிரிட்ஜை கட்டினதுனால போக்குவரத்துக்காக.